ஈரான் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள், எதற்காக எதிர்க்கிறீர்கள்? இந்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த இடத்தில் எங்கள் மீது தொடுத்த போருக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ற ஒரு எதிர்கேள்வி கேட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளினுடைய ஒற்றுமை அவசியமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் யோசியுங்கள். நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள், நமது எதிரிகளுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று ஈரான் காட்டமாக அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. ஒரு விடயத்தை ஈரான் மறுபடியும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இலக்குகளை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம். அது செய்யக்கூடாது என்றால் நீங்கள் அவர்களை வெளியேற்றுங்கள். அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் அவர்களின் மீதும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நிலைகளின் மீதும் தாக்குதல் நடத்துவது தவிர்க்க இயலாதது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரானின் மீது கடந்த 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தொடுத்த போர் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. அது எந்த அளவுக்கு விரிவடைந்து வருகிறது என்றால், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு நாடும் இந்த போரில் ஒரு நிலைப்பாடு எடுத்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்துவிட்டு ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது அரபு மக்களினுடைய பொதுவான கருத்தாக இருக்கின்றது. இரண்டாவது, அமெரிக்கா ஈரானில் இருப்பதாக கூறி தொடுத்த இந்த போர், அங்கே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்று தொடுத்த போர், அது அநியாயமானது என்று உலக அளவிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் வந்துவிட்ட பிறகு இந்த போர் எதற்காக நாம் இதில் பாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அளவிலும், அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் மீது ஈரான் நாடு தொடுத்து வரும் தாக்குதல்களையும் கண்டித்து கொண்டும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கட்டாரிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், பிறகு குவைத், எல்லா நாடுகளும், சவுதி அரேபியா உட்பட எல்லா நாடுகளும். ஆனால் ஈரான் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள், எதற்காக எதிர்க்கிறீர்கள்? இந்த போரில் நீங்கள் நிற்கக்கூடிய தரப்பு இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த இடத்தில் எங்கள் மீது தொடுத்த போருக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்ற ஒரு எதிர்கேள்வி கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலில் இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளினுடைய ஒற்றுமை அவசியமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் யோசியுங்கள். நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள், நமது எதிரிகளுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று ஈரான் காட்டமாக அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை ஈரான் மறுபடியும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இலக்குகளை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம். அது செய்யக்கூடாது என்றால் நீங்கள் அவர்களை வெளியேற்றுங்கள். அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் அவர்களின் மீதும் அவர்களுடைய நலன்களை காக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நிலைகளின் மீதும் தாக்குதல் நடத்துவது தவிர்க்க இயலாதது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஈரானுடைய இஸ்ஃபஹான் என்கின்ற ஒரு மாவட்டத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியிருக்கின்றன. அதில் அவர்களுடைய மிகப்பெரிய ஆயுத கிடங்கு பற்றி எரிகிறது என்றும், அந்த இடத்தில் தான் பல்வேறுபட்ட இராணுவ முகாம்களும் இராணுவ தொழிற்சாலைகளும் ஈரானுக்கு இருக்கின்றன. அவை யாவும் அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா சொல்லுகிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அதில் அழிக்கின்றது. இன்னொரு பக்கம் ஈரான் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய அந்த எண்ணெய் வளங்களை குறிவைத்து குண்டு வீசி கொண்டிருக்கின்றது. அது இன்று எல்லா இடத்துலையும் செய்தியாக இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பற்றி எரிகிறது. எங்கெல்லாம் அந்த எண்ணெய்க்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, குறிப்பாக விமான நிலையங்களுக்கு பக்கத்தில் தான் அதெல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய இதில் அதை எல்லாம் குறிவைத்து இவர்கள் குண்டு வீசி தாக்கி அழிக்கின்றார்கள். ஆக இந்த போரினுடைய அடுத்த பரிமாணம் என்பது வேறொரு மற்ற நாடுகள் எல்லாம் இதில் ஈடுபடுகின்றனவோ இல்லையோ, குவைத்தினுடைய ஒரு கப்பல் ஃபுல்லி லோடட் கச்சா எண்ணெயை நிரப்பி கொண்டு வந்த ஒரு கப்பலை ஈரான் தாக்கியிருக்கிறது. இது நிச்சயமாக அந்த நாடுகளும் இந்த போரில் குதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்களுடைய
எண்ணெய் வளங்களை விற்றால்தான் அவர்களுடைய பொருளாதாரம். அப்படிப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட 2000 கப்பல்கள் அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வெளியேற முடியாமல் ஈரானுடைய அனுமதி எதிர்பார்த்து அங்கே நிற்கின்றன. 2000 ஆயில் கண்டெய்னர்கள். அதாவது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வணிகத்தில் 20 விழுக்காடு கையாள்வது இந்த பகுதி தான். இங்கேருந்து வெளியேறினா தான் கச்சா எண்ணெய் பல நாடுகளுக்கு சென்று சேர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த போர் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. இதில் ஒன்றே ஒன்றுதான், ஈரானுடைய ஆயுதங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் இவைகள் தீர்ந்தால் தவிர அமெரிக்காவால் ஈரானை பணிய வைக்க முடியாது. அதே நேரத்தில் அமெரிக்கா கேட்டிருக்கிறது, இது வரைக்கும் போருக்கான செலவு ஆக அனைத்தையும் வந்துட்டு அரபு நாடுகள் தான் தர வேண்டும் அப்படின்ட்டு ட்ரம்ப் கேட்டிருக்கிறாரு. அதுதான் கடைசி அமெரிக்கா வந்து நிற்கிற இடம். ஒன்று லாபம், இல்லை அந்த போருக்கு ஆகக்கூடிய செலவை நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை எப்படி அரபு நாடுகள் செய்ய போகின்றன என்று தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக நீங்கள் ஒன்றை உணரணும், ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை ஒரு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதலை கண்டிக்கவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப அநியாயமானது, ரொம்ப ஆபத்தானதும் கூட. அதாவது நாங்கள்லாம் அமெரிக்காவினுடைய அடிமை என்று சொல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கின்றன இந்த நாடுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஒவ்வொரு இரவும் கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேலின் மீது ஈரான் தொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தாக்குதலை மற்ற அரபு நாடுகளின் மீது அது நடத்தவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார இலக்குகளை 2ஆம் பட்சமாக குறிவைத்து தான் தாக்குகிறது. முதலில் அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது, அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குது, அந்த இடங்களைத்தான் குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த போர் மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றதே ஒழிய கடந்த சில நாட்களாக அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாகவோ தீர்வு தொடர்பாகவோ எதுவும் வரவில்லை. எந்த விதமான செய்தியும் இல்லை. சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சும்மா ஒரு கற்பனையாக வதந்தியாக தான் இருக்க ஒழிய எந்த விதமான இதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் மேலும் இது தொடர்பான வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு பகிர்வோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்லே நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.